வணக்கம் நண்பர்களே, நான் ஆறுமுகசாமி. நேற்று பேப்பரில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதை பார்த்த உடனே பேசணும்னு தோணுச்சுது. ஆனாலும் இது பேசுனா வேற மாதிரி ஆயிருமோ அப்படின்னு சொல்லி நான் நேற்று பேசலை. அதனால் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட நியூஸ் அப்படிங்கிறனால, இது நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு நியூஸுங்கிறனால இது வந்து ஒரு விழிப்புணர்வு வேணுங்கிறதுக்காக இப்போ வந்து பேசியிருக்கிறேன். அதாவது இப்போ கோடை காலம் ஆரம்பிச்சிட்டு வீட்டு உள்ளே வந்து மனுஷனால இருக்க முடியலை. அதுவும் பகல் பொழுது கூட நம்ம அங்கங்கே சுற்றிட்டு வந்துடுதோம். ஆனால் நைட்டு நேரம் தூங்குறதுக்கு நம்ம பெட்ரூமுக்கு போய் தான் ஆகணும். ஆனால் பெட்ரூமில் போனீங்கன்னா மேலே ஃபேன் ஓடும்போது, ஃபேன் போடாமல் இருந்தால் கூட நல்லா இருக்குது. ஃபேன் போட்டாச்சுன்னா வெளியில் உள்ள அந்த அந்த பில்டிங்கோட ஹீட் எல்லாம் கொண்டு வந்து நம்ம மேலே அப்படியே அனல் காற்று அடிக்குது. அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஜன்னலை திறந்து வைக்கிறோம். ஜன்னலை திறந்தால் வெளியில் உள்ள கொஞ்சம் குளிர்ந்த காற்றாவது உள்ளே வருமேன்னு சொல்லி எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சைடில் அதுக்காகவே ஜன்னலில் ஒரு ஃபேனை கட்டி வெளிக்காற்றை உள்ளே கொண்டு வரதுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கோம். சரி, இது வந்து நம்ம எல்லார் வீட்டிலும் நடக்கக்கூடிய விஷயம்தான். இந்த இது வந்து இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் டி நகரில் ஒரு வீட்டில் வாடகை வீடு, அந்த வீட்டில் ஒரு புதுமண தம்பதி வந்து குடியேறாங்க. அந்த புதுமண தம்பதியினர் வந்து நான் எதுக்காக சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். புதுமண தம்பதியினர் இருக்கும்போது நைட்டு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரூமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு காற்றுக்காக ஜன்னலை திறந்து வச்சுட்டு அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்போ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நிறைய இடத்துல நடக்கக்கூடியது தான். இது அரசல் புரசலாக நம்ம கதைகளெல்லாம் படிச்சிருக்கோம்னு வைங்களேன். இங்கே பிரச்சனை வராத தண்டி எதுவுமே பிரச்சனை கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எழுத்த வீட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 44 வயசு ஆகுது. அவங்க கணவர் வந்து அவங்களோட கிடையாது. இவங்க வந்து இப்போது புகாராக தெரிவிச்சிருக்காங்கன்னு சொன்னால், சாதாரண புகாராக தெரிவிக்கல, போலீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே போட்டு எஃப்ஐஆரே ஆயிடுச்சு. இதை தான் இப்போ வந்து நியூஸாக ஓடிக்கிட்டு இருக்குது. என்னென்னு பார்க்கும்போது அவங்க என்ன புகாரில் தெரிவிச்சிருக்காங்கன்னா, சார் இந்த மாதிரி வந்து என்னோட வீட்டுக்கு எதிர்த்தால இந்த மாதிரி ஒரு புதுமண தம்பியினர் குடியேறி இருக்காங்க. அவங்க நைட்டு கதவை ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு பட்டவர்த்தனமாக எல்லாம் பண்ணுறாங்க. அது என்னால் வந்து பொறுக்கவே முடியலை. என் வீட்டு வாசலுக்கு எதிர்த்தாலே அவங்க ஜன்னல் இருக்கிறனால இதில் வந்து என்னால் தப்பிக்கவே முடியலை. அதோடு வந்து அவங்க அந்த எழுப்பக்கூடிய ஓசைகள் இதெல்லாம் வந்து காது கொடுத்தே கேட்க முடியலை, என் காதே கூசுது, என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. சரி, இதை நீங்கள் போய் எழுத்தால அவங்ககிட்ட கேட்கலாம்லாங்கும்போது நான் வந்து அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க வந்து என்னை தரக்குறையாக பேசுகிறாங்க, உன்னை கற்பழிச்சிருவேன்னு சொல்லி மிரட்டுறாங்கன்னு சொல்லி அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதை போலீஸும் கூப்பிட்டு வச்சு அந்த புதுமண தம்பதியினர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது, நாங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு அது வந்து பொறாமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட அந்த புதுமண தம்பதியினர் குடியிருக்காங்க இல்லையா, அந்த வீட்டில் உள்ள ஹவுஸ் ஓனரும் வந்து இவங்க வந்து என் வீட்டில் யாரையுமே குடியேற விட மாட்டேங்காங்க, இவங்களுக்கு என் வீட்டில் யார் இருந்தாலுமே பிடிக்க மாட்டேங்குது, இதனால தான் இந்த மாதிரி புகார்லாம் தெரிவிக்காங்கன்னு சொல்லி அந்த வீட்டோட ஓனர் வந்து அதுக்கு வந்து சாட்சி சொல்லியிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆரில் பார்த்தீங்கன்னா 4 செக்ஷனில் வழக்கு போட்டிருக்காங்க. ஜன்னலை திறந்து வச்சதுக்கு 4 வழக்கு, கிரிமினல் வழக்குலாம் அதில் சேர்த்து போட்டிருக்கிறாங்க. நாம் ஒன்றும் மிருகங்கள் கிடையாது. நாய், பூனை இந்த மாதிரி மிருகங்கள் வந்து நடு ரோட்டில் வந்து அதுகளுக்கு வந்து இந்த மாதிரி எந்த விதமான கூச்ச நாச்சமும் கிடையாது. அதுக பட்டவர்த்தனமாக வெட்ட வழியிலே பண்ணோம். ஆனால் நாம் வந்து 6 அறிவு படைத்த மனிதர்கள் அப்படிங்கும்போது நாம் வந்து அதுக்குரிய முறையில் தான் நாம் வந்து இருந்தாகணும். அது அந்த புதுமண தம்பதியினரும் கண்டிப்பாக வந்து புரிஞ்சிருக்கணும். ஏற்ற வீட்டு அம்மாவை வந்து சின்னஞ்சிறுசுக்கு ஏதோ சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி இவங்க வீட்டை பூட்டிட்டு அவங்க ஜன்னலை திறந்து வச்சாங்க, ரைட்டு. இவங்க எதுக்கு கதவை திறந்தாங்கன்னு தெரியல. இது கதவை பூட்டிக்கிட்டு இவங்க வீட்டில் ஏதாவது ஒரு பாட்டை கிட்ட போட்டு விட்டுட்டு அந்த சத்தத்தில் இருந்தாங்கன்னா இவங்க போடுற சத்தம் எதுக்கு வாய்ப்பு இல்லை. அதில் 2 பேருமே இதை மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக போயிட்டாங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் ஜன்னலை திறந்து வைக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. கடைசியில் 2 பேருமே சமாதானமாகி நாங்கள் புகாரை வாபஸ் வாங்கிடுதோம் இல்லை, நம்ம புகாரை வாபஸ் வாங்கிட்டு இதில் என்ன கொடுமைன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது நீங்கள் கோர்ட்டுக்கு அனுப்பியாச்சு, நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி போயிடுச்சு. கதவு திறந்து வச்சு தப்பா, பக்கத்து வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயத்த உலகம் ஃபுல்லாக தெரியுத மாதிரி வீடியோ போட்டுட்டியடான்னு சொல்லி நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது.